ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீச் ஸ்டைல் மசால். இன்றைக்கி இது நீங்கள் எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணலான்னா, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள்ஸ், அப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வரும். 3 மாதம் பக்கம் இதை ஸ்டோர் பண்ணலாம். இதில் என்னென்னா, லாஸ்ட்டாக நான் தேங்காய் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணுவேன். தேங்காய் மட்டும், மற்றது எல்லாமே நீங்கள் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் மட்டும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பூண்டும் அதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும். பூண்டும் தேங்காயும் நல்லா ஃப்ரை ஆகணும். மற்றதெல்லாம் நீங்கள் எப்பவும் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் என்னென்னா, என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா, தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகலைன்னா ஸ்மெல் வந்துடும், மசாலா நல்லா இருக்காது, டேஸ்ட்டு மாறிடும். இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். நல்லா பொடி பண்ணி நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஃபிஷ்ஷுக்கு எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது ஃபிஷ்ஷுக்கும் சேனக்கிழங்குக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன். செம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இது மஞ்சள் பொடியும் மிளகா பொடி, உப்பு, இதை நீங்கள் எப்பவும் போல் போட்டுக்கலாம். நீங்கள் இதை ஃப்ரை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.